சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் Five minutes later. என்ன பண்ற? ஜாலியா இருக்க போல இருக்க. ஆமாண்ணா, தீபாவளி பாருங்க, அந்த புது துணியே பட்டாசு வச்சிட்டு இருக்கா. தீபாவளினா ஒரு சந்தோஷம். ஆமாண்ணா, தீபாவளினா நரகாசுரம் செத்துக்கிறானா, அதனாலதான் தீபாவளியா நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஏமணி, நரகாசுரம் செத்ததுக்கு தீபாவளி கொண்டாடுறாங்க. ஆனா நம்ம கிறிஸ்தவங்களாம் நம்ம நமக்கு தீபாவளிக்கு சம்பந்தம் இருக்கா? தீபாவளி பத்தி ஏதாவது பைபிள்ல போட்டிருக்கா? அதை பத்தி எதுவும் பைபிள்ல போடலண்ணா. ஆனா நான் எப்படி அது புரிஞ்சு வச்சுக்கிறேன்னாக்கா, இப்போ நரகாசுரனை கிருஷ்ண பரமாத்மா அழிச்சாரு, அதுதான் தீபாவளி பண்டிகை நாங்க கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இந்துக்களும் சொல்றாங்க. நம்ம பைபிள்ல பார்க்கும்போது அந்த நரகாசுரன் கோலியாத்து தானா, அந்த கோலியாத்தை கொன்னது தாவீது ராஜா தானா, அதனால நான் கொண்டாடுறேன்னா. அது நீயா உனக்கு நீயா அந்த மாதிரி ஒரு கதையை உருவாக்கி நீ சொல்ற. ஆனா பைபிள்ல கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரியான சடங்குகள், அதாவது தீபாவளி மாதிரியான சடங்குகள் இதெல்லாம் எதுவுமே இல்ல, கொண்டாடக்கூடாது, எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். ஆனா கிறிஸ்தவங்களா இருக்கிற உன்ன மாதிரி ஆளுங்களும் இந்த மாதிரியான தவறுகள்லாம் செய்யறதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா இதுல தப்பு இருக்கு? அது ஒரு சந்தோஷம். அது தீபாவளின்றது நம்ம பட்டாசு வச்சு அதனால செலிப்ரேஷன் பண்றோம்னா. சரிம்மா, நீ சந்தோஷமா இரு. ஆண்டவரே சொல்லியிருக்காரு, இந்த உலகத்துல மனுஷனை படிச்சுட்டு சந்தோஷமா இருக்குதான் மனுஷனை படிச்சாரு ஆண்டவர். சரி, ஓகே, அதனால நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த தீபாவளி சொல்றீங்க, ஆனா அந்த உண்மையான ஒளின்றது என்ன தெரியுமா? தெரியலையாண்ணா. சரி மணி, ஃபர்ஸ்ட் இந்த ஊதத்தை கீழே போடு மணி. சரிண்ணா, போட்டுக்கலாம். இந்த தீபாவளி கொண்டாடுறோம். இந்த தீபாவளி கொண்டாடும் போது எல்லாரும் நம்மளுடைய மனசுல ஒளி வரணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அந்த மெய்யான ஒளின்றது இது வரைக்கும் நமக்கு தெரியுமா? யார் அந்த மெய்யான ஒளி? தெரியலண்ணா. நீங்க சொல்லும் போது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்படுதுண்ணா. அதாவது மணி, இந்த மெய்யான ஒளின்றது என்னன்னா, நம்ம மன இருள், அதாவது நம்ம மனசுல இருக்கிற அந்த இருளானது நம்மளை விட்டு போகணும்னா அதுக்கு மெய்யான ஒளியான இயேசு கிறிஸ்து நம்ம மனசுக்குள்ள இயேசு கிறிஸ்து நம்ம ஏத்துக்கும் போதுதான், அந்த மெய்யான ஒளி நமக்குள்ள வரும்போதுதான் நம்ம மன இருளானது நம்மளை விட்டு நீங்கி நாம பிரகாசம் அடைகிறோம். என்ன சொல்றீங்க? நான் கூட பைபிள் படிச்சிருக்கிறேன். இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீங்க ஞாத்திக்காம இன்னைக்குதான் தீபாவளி பண்டிகை, அதான் சர்ச்சுக்கு போயிட்டு இந்த ப்ரேயர் பண்ணி தானே வெடி வைக்க ஆரம்பிச்சேன் நானு. அதாவது உனக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இன்னைக்கு இருக்கிற சபைகள்ல இதை பத்தி பெருசா சொல்றது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றாங்க இதை. ஆனா உண்மையா வேதத்தை வாசிச்சு வேதத்தின்படி நடக்கிறவங்க, ஆண்டவருடைய இந்த வேதத்தின்படி நடக்கிறவங்க இத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சரிண்ணா, நீங்க சொல்லும் போது ஏதோ ஆதாரத்தோட நீங்க பேசுறீங்க. நீங்க சொல்ற அந்த ஆதாரத்தை நீங்க பைபிள்ல இருந்து காண்பீங்க. அதாவது நீங்க என்ன சொல்றீங்க, அந்த ஒளியை நம்ம தெரிந்து கொள்ளணும், அந்த ஒளி நம்ம இடத்துல வரும்போது இருளா இருக்கிற நம்ம வாழ்க்கை வெளிச்சமாகும் நீங்க சொல்றீங்க. சரி, நான் அந்த ஒளி இயேசு நீங்க சொல்றீங்க. நானும் பைபிள் படிச்சிருக்கிறேன், எனக்கும் தெரியாது போச்சு. சரி, நீங்க சொல்லுங்க, நான் பாக்குறேன். மணி, இப்போ உனக்கு நான் வசனத்தின் ஆதாரமாவே நான் உனக்கு சொல்றேன். சரிண்ணா, சொல்லுங்கண்ணா. இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனையும், அதாவது இந்த பூமிக்கு எந்த ஒரு மனுஷனும் பிரகாசிக்கிற செய்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து தான். என்ன சொல்றீங்க? நானும் பைபிள் படிச்சிருக்கேன். என்ன அந்த வசனம்? மணி, நான் உனக்கு சில வசனங்கள்லாம் சொல்றேன். அந்த வசனங்கள்லாம் நீ படிச்சு பாரு. நீ அதை படிக்கும்போது உனக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா நீ இன்னைக்கு
எல்லாரும் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆமா, நான் சொல்லியிருக்காரு, அந்த வசனத்தை நான் படிச்சிருக்கேன். அந்த மாதிரி நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நம்ம அந்த மெய்யான ஒளின்றது என்ன, நம்ம ஆண்டவர் வந்து எதுக்காக இந்த உலகத்துல நம்மளை படைச்சாரு, எதை பத்தி சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்மளை படைச்சாருன்றத நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கினா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பண்ண மாட்டேன். இனி இதுல யோவான் 1ஆவது அதிகாரத்துல 9வது வசனத்தை எடுத்து படிக்கணும். யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நான் படிக்கிறேன். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமா, இதுல பார்த்தோம்னா இந்த உலகத்துல வந்த எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமாண்ணா, இந்த வசனம் அப்படிதான் நான் சொல்லுது. ஆமா, இன்னைக்கு வந்து நம்ம இந்த உலகத்துல வந்திருக்கோம்னா அது காரணம் இல்லாம இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் சொல்றீங்க அப்படின்னு. ஆமா மணி, இப்போ நம்ம மூலியமா வந்து எவ்வளவு பேர் ஆண்டவர் அறியாம அந்த பாவ இருள் இருக்காங்க. அந்த பாவ இருள் இருக்கிற ஜனங்களை நாம ரட்சிப்புக்குள்ள, அதாவது இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ஒளி அப்படின்ற அந்த வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரும்போது அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாவ இருள் விலகுது. அவங்களுக்குள்ள நீங்க சொல்ற விஷயத்த நான் நினைக்கும் போது நானும் யோசிக்கிறேன்னா, நீங்க வேத வசனத்தை ஆதாரமா காட்டுறீங்க, அந்த மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்துன்னு சொல்றீங்க. நீங்க சொல்ற விஷயத்த நினைக்கும் போது ஆமாண்ணா, சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குண்ணா. சரிண்ணா, வேற எதனா ஆதார வசனம் பைபிள்ல இருக்காண்ணா? இருக்கு மணி, நான் சொல்றேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 9, 10 அந்த வசனங்களை வாசிக்கணும். சரிண்ணா, நான் படிக்கிறேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். இயேசு பிரதி உத்தமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடினால் இடருவான் என்றார். ஆமா மணி, அதாவது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இடத்துல பகல்ல வந்து இப்ப நீ கூட பகல்ல நடந்து போகும்போது வெளிச்சமா இருக்கு, நடந்து போற. ஆமாண்ணா, கரெக்டா நடந்து போயிடுற. இதே ஒண்ணு ஒரு கார் இருட்டான ஒரு இடத்துல உன்னை நடந்து போக சொன்னா உன்னால நடந்து போக முடியுமா? நடக்க முடியாதுண்ணா. காரணம் என்னன்னாக்கா, பகல்ல வந்து சூரியன் வெளிச்சம் இருக்கும், இரவுல வந்து வெளிச்சம் இல்லாதனால என்னால நடக்க முடியாதுண்ணா இருட்டுல. ஆமா, அந்த மாதிரிதான் நம்மளால இருள்ல வந்து எப்படி நடக்க முடியாதோ அந்த மாதிரிதான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. நம்ம இருதயத்திலேயே வந்து அந்த இருள் இருந்ததுன்னா நம்மளுடைய இந்த வாழ்க்கைன்ற பயணத்துல நம்ம சரியா நடக்க முடியாது. கண்டிப்பாண்ணா, நீங்க சொல்லும் போது ஒரு விஷயத்த நான் சிந்திக்கிறேன். இருளா இருக்கிற ஒரு இடத்துல ஒரு மெழுகுவத்தி நாம ஏத்து வைக்கும் போது அந்த இடத்துல என்ன நடக்குதுனாக்கா, வெளிச்சம் வருது, உடனே அந்த இடத்துல இருள் நீங்குது. அந்த ஒரு விஷயம் தானே நீங்க சொல்றதுக்கு வரீங்கன்றது எனக்கு என் சிந்தனை அப்படிதான் நான் புரியுது. ஆமா ஆமா மணி, அப்பனாக்கா நம்ம வாழ்க்கை வந்து இருளா இருக்குது. இந்த இருளா இருக்கிற வாழ்க்கையில அந்த ஒளியா இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில வந்தா இருளா இருக்கிற நம்ம வாழ்க்கை வெளிச்சமா மாறும் நீங்க சொல்றீங்க. ஆமா, கண்டிப்பா. அந்த மெய்யான ஒளின்ற ஒரு யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை நம்ம ஏத்துக்கும் போதுதான் நம்ம இருதயத்துல அந்த வெளிச்சம் வரும். கண்டிப்பாண்ணா. இதே மாதிரி இன்னொரு வசனத்தை நான் உனக்கு சொல்றேன் மணி. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து படி மணி. சரிண்ணா, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். சரி, படிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் எடுத்துட்டோம்னா அந்த 4வது வசனம் படிக்கிறேன். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனாவனவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இதுல நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ இருக்கிற நம்ம வாழ்ற இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி செய்து யார் தெரியுமா? சாத்தான் தானா? பிரபஞ்சத்தின் அதிபதினா சாத்தான் தானா? ஆமா, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அதாவது தேவனுடைய சுவிசேஷத்தின் மகிமை இந்த மாதிரியான ஜனங்கள் காணக்கூடாதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய சாத்தான் என்ன பண்றான், அவருடைய இருதயத்தை இருளாக்கி வச்சிருக்கான். ஆமா, நீங்க சொல்லும் போது ஒரு விஷயம் எனக்கு புரியுதுண்ணா. அதாவது வந்து தேவனுடைய சாயலா இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையான இந்த சுவிசேஷத்தை இயேசுவை அறியாத மக்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்களும் அவிசுவாசிகளா இருக்கிற மக்களும் கடவுளை நம்பாத மக்களும் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய இருதய கண்களை வந்து குருடாக்கி வைத்திருக்கிறான். அதுதான் நீங்க சொல்றதுக்கு வரீங்க. ஆமா மணி, அதான் நீங்க சொல்லும் போது எனக்கு உடனே புரியுதுண்ணா. சந்தோஷமா இருக்கு நான் நினைக்கும் போது. கண்டிப்பா மணி, அதாவது இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல வந்து அறியாம சில விஷயங்கள்லாம் சரி. இப்போ நான் உனக்கு சொன்ன வசனங்கள்லாம் நீ படிச்சிருக்க, உனக்கு இதுல இருந்து என்ன தெரியுது, என்ன புரிய வருது? ஆனா நீங்க சொல்ற விஷயத்த நான் சிந்திச்சு பாக்குறேன்னா, இப்போ ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா
தீப ஒளி அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா போற போக்குல பார்த்தாக்கா தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு அதை பேரே மாத்திட்டாங்க. ஆனா நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்த நான் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒளி யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நீங்க சொல்றீங்க. எந்த மனுஷனையும் உலகத்துல எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு நீங்க எனக்கு தெளிவா சொல்லிட்டீங்கன்னா, நான் தெரியாத தீபாவளி பண்டிகை கொண்டாடிட்டு இருந்தேனா, நான் போய் வெடி வச்சிட்டு இருந்தேனா, நான் எப்படி புரிஞ்சு வச்சுக்கணும்னாக்கா நரகாசுரன் சத்தான் அதனாலதான் தீபாவளி பண்டிகை கொண்டாடுறாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் கூட அந்த நரகாசுரன் கோலியாத்து தான், அந்த கோலியாத்து தாவீது ராஜா தான் போய் கொன்னாரு, அதனால நம்ம இந்த தீபாவளி கொண்டாடலாம் சொல்லிட்டு நான் எனக்கு இப்ப 26 வயசு ஆகுதுண்ணா. இந்த 26 வயசுல 10 வருஷமா தீபாவளி பண்டிகை நான் கொண்டாடி தானே இருக்கிறேன், தெரியாது போச்சுண்ணா. ஆனா நீங்க எனக்கு தெளிவா புரிய வச்சீங்கன்னா ஒரு விஷயம் சொன்னீங்க பாத்தீங்களா, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய சாயலா இருக்கிறாரு. அவருடைய மகிமையான இந்த சுவிசேஷத்தை ஜனங்கள் யாரும் அறியாதபடிக்கு அவர்களுடைய இருதய கண்களை பிசாசானவன் குருடாக்கி வைத்திருக்கிறான்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதில் நானும் சிந்திச்சு பாக்குறேன்னா என்னுடைய கண்ணையும் பிசாசு பாருனா குருடாக்கி தானே வைத்திருந்தான். இந்த மகிமையான சுவிசேஷத்தை நான் அறியாதபடிக்கு நீங்க சொல்ற வரைக்கால எனக்கு விஷயம் தெரியாம இருந்துச்சு. ஆனா நீங்க சொன்ன பிறகு நான் யோசிக்கிறேன். ஆமா, இப்ப ஒண்ணு மாதிரி கூட நிறைய பேர் அந்த ஒரு மூட நம்பிக்கையில இருக்கிறாங்க. ஏன் கிறிஸ்தவங்களே கூட சரி இன்னும் ஒரு அறியாமையில தான் இருக்காங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா, அதாவது இந்த இந்த சுவிசேஷத்தை, அதாவது இயேசு கிறிஸ்து பத்தி தெரியாத ஜனங்களுக்கு, இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரியாத ஜனங்களுக்கு, பாவத்துல இருக்கிற ஜனங்களுக்கு நீ போய் சுவிசேஷம் சொல்லு, இயேசு கிறிஸ்து நம்ம மெய்யான ஒளி அப்படின்னு சொல்லு. அப்ப அவங்களுக்குள்ள வருது பாத்தியா அந்த ஒளி, அதுதான் உண்மையான தீபாவளி மணி. நமக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு கூட நான் சொல்ல வர்றது என்னன்னா, தீபாவளின்றது ஒரு சந்தோஷமான விஷயம் தான், எல்லாரும் கொண்டாடுறோம், இந்த உலகம் ஃபுல்லா எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஆனா உண்மையான சந்தோஷம், நம்ம இந்த உலகத்துல உண்மையான சந்தோஷம்ன்றது என்னன்னா, இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வரும்போதுதான். நாம என்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிறோமோ அன்னைக்குதான் நம்ம பாவ இருள் நீங்கி நம்ம மனசுக்குள்ள அந்த வெளிச்சம் வரும். அதனால எல்லாரும் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ஒளி. அவர் தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு உண்மையான தேவனா இருக்கிறாரு. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே சகோதரியே, எனக்கு கூட தெரியாமையே இந்த தீபாவளி பண்டிகை நான் கொண்டாடிட்டு இருந்தேன். அதாவது அண்ணன் சொல்றதும் சரி நான் சொல்றதும் சரி, தீபாவளி பண்டிகை கொண்டாடாதீங்கன்னு சொல்றதுக்கு நாங்க வரல. தீபாவளி பண்டிகை கொண்டாடுங்க. அந்த மெய்யான ஒளி யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. இருளா இருக்கிற நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் வர வேண்டும் என்றால் இயேசுதான் அந்த மெய்யான ஒளி என்பதை நான் இப்பதான் புரிஞ்சுக்கினேன். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க கூட என்ன மாரி தீபாவளி பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கலாம். இயேசுதான் அந்த மெய்யான ஒளி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள்.